ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் 4ஆம் தேதியிலேருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். மார்ச் 4ஆம் தேதியிலேருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் பகல் நேரத்தில் அதிகமான வெப்பநிலை இருக்கும். சில இடங்களில் வானம் மேகமூட்டமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வெப்பம் அதிகமாக தான் இருக்கும். இது தவிர இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு காணப்படும். பனிப்பொழிவுங்கிறது பனிமூட்டமாக இருக்காது, குளிர்ந்த காட்டாக இருக்கும். தமிழ்நாட்டில் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மாவட்டத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு அதிகமாகவே வெப்பநிலை இருக்கும். சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இதுக்கப்புறம் மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட நாட்களில் நாம் வெப்பச்சலன மழையை எதிர்பார்க்கலாம். அதுவும் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெரும்பாலும் இந்த மழை வெப்பச்சலன மழை காணப்படும். வெப்பச்சலன மழையை பொறுத்த வரைக்கும் பகல் நேரத்தில் அதிகமான வெப்பநிலை இருக்கும். மாலை அல்லது இரவு நேரத்தில் நாம் மழையை எதிர்பார்க்கலாம். இது தவிர இதர மாவட்டங்களில் நம்ம வானம் மேகமூட்டமாக இருக்கும். மாலை இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். அது எந்தெந்த இடங்களில் மழை வருங்கிறத நாட்கள் நெருங்கும்போது நம்ம விரிவாக பார்ப்போம். இந்த வருடம் கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச், ஏப்ரல், மே ஆகிய 3 மாதங்களில் கடுமையான வெப்பநிலை இருக்கும். இந்த வெப்பநிலையை பொறுத்து மார்ச் பாதியிலிருந்து நம்ம வெப்பச்சலன மழையை எதிர்பார்க்கலாம். முதல்ல தென் மாவட்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வெப்பச்சலன மழை தொடங்கும். அதன் பிறகு ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு முழுவதும் வெப்பச்சலன மழை தொடங்க ஆரம்பிச்சிடும். கோடைக்கால மழையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் ஒரே நேரத்தில் மழை இருக்காது. சில இடங்களில் உயரக்கூட வெப்பநிலையை பொறுத்து அந்தந்த இடத்துல மழை பெய்யும். அருகருகே மழை பெய்யும், சில இடங்களில் மழை பெய்யாமல் போகலாம். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.